Hey guys, welcome to Shree's Kitchen. இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷ்ரீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஃப்ளஃபியான சோலா பட்டூராக்கான சூப்பரான சைட் டிஷ் சோலே மசாலா. அதாவது நம்ம ஊரில் சொல்கிற சன்னா மசாலா, அந்த கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் கொண்டக்கடலையை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை ஊறின தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு குக்கருக்குள்ளே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலைக்கு டீ தூள் வந்து நல்ல ஃப்ளேவருக்கும் ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது அப்படியே நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணியோட நீங்கள் கொண்டக்கடலை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா செய்யலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னாலும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு ரெட் சில்லியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பியூரியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இருக்கிற பச்சை வாடை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டும் நல்லா நமக்கு வெந்து வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம கொண்டக்கடலைக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தா அந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கை வச்சாலே நசுங்கும், அந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம இதை வந்து பாதி வந்து மசிச்சும் விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விடுறப்ப தான் நமக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலே மசாலான்னு கடையிலே கிடைக்கிது. அது இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே இந்த கரம் மசாலா அந்த ஸ்பைசஸே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் போல் மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் நல்லாவே தண்ணியெல்லாம் அப்சார்வ் ஆகி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி நிறையா சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சோலே மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதாவது சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். பாய்.